இது ஒரு மர்மம் கலந்த கிராமிய கதை. Audio Jungle. மதுரைக்கு மிக அருகில் இருந்த சிறுவாலை கிராமம் அமைதியானது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு நீண்ட மௌனம் இருந்தது. அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பாழடைந்த பங்களாவிற்குள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அந்த ஊருக்கு புதிதாக வந்திருந்தவன் கதிர். அவன் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். கதிர் வந்த நோக்கம் அந்த ஊரில் இருந்த பழைய சிவன் கோயிலின் ரகசியத்தை கண்டுபிடிப்பதுதான். அந்த பழைய பங்களாவில் தங்கியிருந்த கதிரை ஊர் மக்கள் ஒருவித அச்சத்தோடும் சந்தேகத்தோடும் பார்த்தனர். குறிப்பாக அந்த ஊரின் பெரியவர் முத்துக்கருப்பன் மட்டும் கதிரிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அடிக்கடி சொன்னார். தம்பி, அந்த பழைய கோவிலுக்குள்ளே போகாதே, அது சும்மா கல்லு இல்ல, அது ஒரு காலக்கண்ணாடி என்று அவர் சொன்னது கதிரின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு நாள் அதிகாலையில் கதிர் தன் கருவிகளோடு அந்த கோவிலுக்கு சென்றான். கோவில் சேதமடைந்து காணப்பட்டது. கருங்கற்களுக்கு இடையில் முளைத்திருந்த ஆலமர விழுதுகள் அந்த கட்டிடத்தை தாங்கி பிடித்திருந்தன. கோவிலின் கர்ப்பகிரகத்திற்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய சுவரில் கதிர் ஒரு விசித்திரமான செதுக்கலை கவனித்தான். அந்த விசித்திரமான கருவி தற்காலத்து கை கடிகாரம் போலவே இருந்தது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோவிலில் இத்தகைய ஒரு செதுக்கல் எப்படி இருக்க முடியும்? கதிர் வியப்படைந்தான். அவன் அந்த செதுக்கலை தொட்டபோது ஒரு விசித்திரமான அதிர்வு அவன் உடல் முழுவதும் பரவியது. திடீரென்று ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற பிரகாசம். கதிர் நிலைகுலைந்து கீழே விழுந்தான். கதிர் கண்ணை திறந்த போது சூரியன் உச்சித்தலையில் காய்ந்து கொண்டிருந்தது. அவன் இருந்த கோவில் இப்போது பாழடைந்து இருக்கவில்லை. அது பிரம்மாண்டமாக புத்தம் புதியதாக மின்னிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்த்தான். மக்கள் யாரும் ஃபேன் ஷர்ட் அணியவில்லை. ஆண்கள் வேட்டியும் பெண்கள் புடவையும் அணிந்திருந்தனர். அவர்களின் பேச்சு தமிழ் மிகவும் தூய்மையாகவும் சற்று வித்தியாசமாகவும் இருந்தது. கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் 800 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விட்டான் என்பதை அவன் அறிவு உணர்த்தியது. அப்போது ஒரு வீரன் கதிரை பிடித்து இழுத்தான். யாரடா நீ? இந்த விசித்திரமான உடையில் நம் ஆலயத்திற்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டினான். கதிர் பேச முடியாமல் தவித்தான். அவனை மன்னரின் முன் நிறுத்தினார்கள். அந்த பகுதியை அப்போது ஆண்டு வந்த மாரவர்ம பாண்டியன் கம்பீரமாக அரியணையில் அமர்ந்திருந்தார். உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 2 பேர்த்தையுமே பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதிர் தன்னை ஒரு தூரத்து தேசத்து பயணி என்று பொய் சொல்லி தப்பித்தான். ஆனால் அவனிடம் இருந்த சில பொருட்கள், அவனது செல்போன், ஒரு டார்ச் லைட் மற்றும் அவனது நோட்டு புத்தகம் மன்னரின் கவனத்தை ஈர்த்தன. கதிர் மெல்ல மெல்ல அந்த ஊர் மக்களின் நம்பிக்கையை பெற்றான். அவனது நவீன அறிவு அங்கிருந்த சில சிக்கல்களை தீர்க்க உதவியது. குறிப்பாக அந்த ஊரில் நிலவிய ஒரு பெரிய நீர் பற்றாக்குறையை தீர்க்க அவன் மழைநீர் சேகரிப்பு மற்றும் வாய்க்கால் மேலாண்மை பற்றி விளக்கி சொன்னான். மன்னர் அவனை தனது தலைமை ஆலோசகரில் ஒருவராக மாற்றினார். இருப்பினும் கதிரின் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. நான் எப்படி மீண்டும் என் காலத்திற்கு திரும்புவது? அவன் அந்த தலைமை சிற்பியான அழகப்பனை சந்தித்தான். அழகப்பன் தான் அந்த கோவிலை செதுக்கி கொண்டிருந்தார். கதிர் அவனிடம், ஐயா, இந்த சுவரில் விசித்திர கருவி இருப்பது போல் செதுக்க முடியுமா என்று கேட்டான். அழகப்பன் சிரித்துக்கொண்டே, ஏன் முடியாது? ஆனால் அது என்ன கருவி என்றான். கதிர் தன் கையில் இருந்த கடிகாரத்தை காட்டினான். அழகப்பன் அதை கண்டு வியந்து அதை அப்படியே அந்த சுவரில் செதுக்கினான். அப்போதுதான் கதிருக்கு உண்மை புரிந்தது. அவன் இன்று பார்த்த அந்த செதுக்கல் அவனாலேயே உருவாக்கப்பட்டது. மன்னரின் அமைச்சர்களில் ஒருவனான வீரபாகு என்பவனுக்கு கதிரின் வளர்ச்சி பிடிக்கவில்லை. கதிரை ஒரு மந்திரவாதி என்று முத்திரை குத்தி அவனை தீர்த்து கட்ட திட்டம். ஒரு பௌர்ணமி இரவு கதிர் மீண்டும் அந்த செதுக்கல் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அந்த செதுக்கலின் ரகசியத்தை கண்டறிந்தான். அந்த சிலைக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர வரிசை தோன்றும்போது மட்டும்தான் அந்த காலக்கதவு திறக்கும். வீரபாகு தன் வீரர்களுடன் கதிரை சூழ்ந்து கொண்டான். மந்திரவாதியே, நீ இன்று தப்பிக்க முடியாது என்று கத்தினான். கதிர் தன் டார்ச் லைட்டை எடுத்து மிக அதிக ஒளியில் அவர்கள் கண்களில் பாய்ச்சினான். அந்த மின்னல் போன்ற ஒளியை கண்டு அவர்கள் அஞ்சி பின்வாங்கினர்.
அதை ஒரு தெய்வ சக்தி என்று நினைத்தனர். வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் சரியாக அந்த சிலைக்கு தலையின் மேல் வந்தன. கதிர் அந்த செதுக்களை தொட்டான். ஒரு பெரிய சுழல் அவனை இழுப்பது போல இருந்தது. காதுகளில் இடி முழக்கம் கேட்டது. கண் விழித்தபோது கதிர் மீண்டும் அந்த பாழடைந்த கோவிலில் கிடந்தான். அவன் உடைகள் அழுக்காயிருந்தன. கையில் இருந்த செல்போனில் சார்ஜ் தீர்ந்து போய் விட்டது. அவன் ஓடிச் சென்று அந்த செதுக்களை பார்த்தான். இப்போது அந்த செதுக்கள் தேய்ந்து போய் இருந்தன. ஆனால் அதன் அருகில் ஒரு சிறிய எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. நண்பன் கதிருக்கு நன்றி, அழகப்பன். கதிரின் கண்கள் கலங்கின. அவன் பார்த்ததெல்லாம் கனவல்ல, ஒரு மாபெரும் காலப்பயணம். கதிர் அந்த ஊரை விட்டு கிளம்ப தீர்மானித்தான். அவன் கண்டுபிடித்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஊரின் ஏரி மட்டும் இன்றும் வற்றாமல் இருப்பதற்கு காரணம் அவன் 800 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிக் கொடுத்த அந்த நீர்ப்பாசன முறையே என்பதை ஊர் மக்கள் அறிந்திருக்கவில்லை. முத்துக்கருப்பன் பெரியவர் அவனை வழியனுப்பும் போது சொன்னார், தம்பி, தேடுறது கிடைச்சிருச்சா? கதிர் சிரிச்சு கொண்டே, கிடைச்சிருச்சு தாத்தா, ஆனா அது இந்த உலகத்துக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு பேருந்தில் ஏறினான். வானத்தில் நிலவு மெல்ல எட்டி பார்த்தது. காலம் தனது ரகசியங்களை மீண்டும் ஒரு முறை மௌனத்தால் போர்த்தி கொண்டது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.